இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வெறுப்பை அன்பாக மாற்றுங்கள். பொறாமை, பொச்சிருப்பு, வெறுப்பு, ஒருவரை ஒருவர் போட்டி மனப்பான்மை, இவற்றையெல்லாம் அன்பாக மாற்றக்கூடிய ஒரு உந்து சக்தியை இயேசு என்ற நாளிலே நற்செய்தியின் வழியாக போதிக்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக. அது ரொம்ப ஈஸி, பிறரை அன்பு செய்வது. ஆனால் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டீர்கள். அது ஈஸி. பகைவரை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், அதுவும் ஈஸி. இது பழைய ஏற்பாட்டில் மோய்சன் வழியாக சொன்ன கட்டளை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். இது ரொம்ப கஷ்டம். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அன்புமிகு இறை மக்களே, இயேசுனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை பதப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், எப்படி குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உண்மையான மனமகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி, நிம்மதி, அன்பு, அமைதி, இவையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு துணை செய்வது தான் கடவுளுடைய வார்த்தை. அந்த விதத்திலே இந்த நாளில் நம்மீது பிறர் வைத்திருக்கின்ற வெறுப்பு, போட்டி, பொறாமை, அவனை எப்படி அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, இவற்றையெல்லாம் அன்பாக மாற்றுகின்ற ஒரு உன்னத சக்தி கடவுள் இந்த நாளில் என்ன சொல்கிறார்? உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இறைவன் தான் யார் எப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் பொறாமையும் பொச்சிருப்பையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நிம்மதியை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும் பொழுது நீங்கள் போய் அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க. நீங்கள் போய் அவங்கள மாற்ற நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டம். அந்த வெறுப்பை மாற்றுகின்ற சக்தி இறை சக்தி. ஜெபம், ஜெபியுங்கள். தினந்தோறும் உங்கள் பகைவர்களை நினைத்து, உங்களை வெறுப்பவர்களை நினைத்து, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை, உங்களுடைய குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்களை, உங்களுடைய வாழ்க்கையை உயராமல் இருப்பதற்கு வெறுப்பை உண்டாக்குகின்றவர்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையிலும், திருப்பலியிலும், தனிப்பட்ட ஜெபத்திலும், நற்கருணை நேரத்திலும் ஜெபியுங்கள். ஜெபத்தின் வழியாக மட்டும்தான் வெறுப்பை அன்பாக மாற்ற முடியும் என்ற இந்த நல்ல ஒரு சிந்தனைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் வாழ்க்கையில் பொறாமையாலும், போட்டியாலும், பொச்சரிப்பினாலும் எண்ணற்ற எதிரிகள் தீமை செய்தாலும், வெறுப்பை விதைத்தாலும், ஆனால் அன்பை அறுவடை செய்யக்கூடிய நல்ல ஒரு அறிவாளாக, சக்தியாக, தூண்டுகோலாக இருப்பது ஜெபம். அந்த ஜெபத்தை பயன்படுத்தி உமதருளால் வெறுப்பை அன்பாக மாற்றக்கூடிய நல்ல இதயம் தாரும். ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.